உங்களுக்கு இதை கேட்டு எப்படி இருக்கும்? அப்படி நீங்களும் ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்ட், அத்லீட், அனிமி கேரக்டர் அண்ட் ஆர்மி சோல்ஜர் மாதிரியான பிசிக் உருவாக்க முடியும். பிராட் ஷோல்டர்ஸ், வி டேப்பர் பேக், சிக்ஸ் பேக் ஆப்ஸ், அதுவும் ஜிம் போகாம வெயிட்ஸ் எதுவும் இல்லாம விலை அதிகமான எக்யூப்மெண்ட்ஸ்க்கு காசு செலவு பண்ணாம. கேட்கறதுக்கு இம்பாசிபிள்னு தோணுதுல, ஆனா இது 100% பாசிபிள். அண்ட் அதுவும் வெறும் காலிஸ்தெனிக்ஸ் உடைய உதவியுடன். இதனாலே நாங்க முதல்ல ரொம்ப ஷார்ட் அண்ட் சீக்கிரமா புரிய வச்சிருவோம் காலிஸ்தெனிக் ஜிம்மை விட ஏன் பெட்டர்னு, அண்ட் இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஏன்னு. பிறகு நாங்க மோஸ்ட் பிராக்டிகல் பிகினர் டு அட்வான்ஸ் 5 லெவல் சொல்ல போறோம் ஸ்டெப் பை ஸ்டெப். இதனால நீங்க காலிஸ்தெனிக்ஸ்ல ப்ரோ ஆகலாம். அண்ட் இதுக்கு பிறகு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 90 டேஸ்க்கான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இது உங்களுக்கு நீங்க விருப்பப்படுற மாதிரியான பாடியை கொடுக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிளியர் அண்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு சீக்கிரமா அண்ட் ஷார்ட்டா இதை தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஏன் அண்ட் எப்படி காலிஸ்தெனிக் ஜிம்மை விட பெட்டர்னு, அண்ட் ஏன் இது இவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு. வெல், காலிஸ்தெனிக் இது எந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் தான், இதுல நீங்க உங்களுடைய பாடி வெயிட்டையே ஜிம்மாக மாத்திருவீங்க. வெறும் உங்களுடைய பாடி வெயிட்டை வச்சு நீங்க ஸ்ட்ரென்த், மசில் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டியை பில்ட் பண்ணுவீங்க. முற்றிலும் அத்லீட், அனிமே ஹீரோஸ் அண்ட் ஆர்மி சோல்ஜர்ஸ் மாதிரி அஜிலிட்டி, பவர் அண்ட் கண்ட்ரோலுடன். இதுல வெறும் சும்மா ஒரு உப்பி போன பாடி தெரியாது. பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இருந்து அதுக்கு உயிர் இருக்கும். இது ரியல் லைஃப் சிச்சுவேஷன்ல ரொம்ப உதவி செய்யும். அண்ட் எல்லாத்தை விட பெஸ்ட் பார்ட், இது முற்றிலும் ஃப்ரீ தான். இதை நீங்க வீட்ல மட்டும் இல்ல எங்கனாலும் செய்யலாம். இங்க பாத்தீங்கன்னா ஜிம் அண்ட் தம்பிள்ஸ்னால மசில்ஸ் வந்து ஐசோலேட் ஆகும். செஸ்ட் நாளனைக்கு வெறும் செஸ்ட், பேக் நாளனைக்கு வெறும் பேக். ஆனா காலிஸ்தெனிக் முழு பாடியும் ஒரு டீம் மாதிரி ஆக்டிவேட் பண்ணும். புஷ் அப்ல ஷோல்டர்ஸ், செஸ்ட், ட்ரைசெப், கோர். ஸ்குவாட்ஸ்ல லெக் பிளஸ் பேலன்ஸ் பிளஸ் ஸ்டெபிலிட்டி. இதுதான் வித்தியாசம் ஜிம் ஸ்ட்ரென்த் அண்ட் ரியல் ஸ்ட்ரென்த்துக்கும். இந்த காரணத்தால தான் நம்மளுடைய சோல்ஜர்ஸ், ஜிம்னாஸ்ட் அண்ட் மார்ஷல் ஆர்டிஸ்ட் காலிஸ்தெனிக்ஸ் பண்றாங்க. அண்ட் இதுக்கான பலனும் ஏகப்பட்டது இருக்கு. ஃபேட் லாஸ் பிளஸ் லீன் மசில் பிளஸ் ஃபிளெக்சிபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி. சரி, இப்போ நீங்க முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிட்டீங்க. மேற்கொண்டு போகலாம். காலிஸ்தெனிக்ஸ் நீங்க ஒரு ரேங்க் சிஸ்டம் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க. இ ரேங்க்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா எஸ் ரேங்க் வரைக்கும் சேஃப் அண்ட் இன்ஜுரி ஃப்ரீ ப்ரோக்ரஸ். லெவல் 1 இ ரேங்க் ஃபவுண்டேஷன் மூவ்ஸ். இது வந்து ரொம்பவே பேசிக்ஸ். அப்படி உங்களால இதை சரியான ஃபார்ம்ல பண்ணாத வரைக்கும் உங்களால முன்னேற முடியாது. வால் புஷ்அப்ஸ், வாலுக்கு அகைன்ஸ்டா புஷ் பண்ணுங்க. டார்கெட் 20 ரெப்ஸ் இன்டு 3 செட்ஸ். பாக்ஸ் ஸ்குவாட்ஸ், சேர்ல உட்காருங்க அண்ட் எழுந்துக்கோங்க. டார்கெட் 15 ரெப்ஸ் இன்டு 3 செட்ஸ். டெட் ஹேங்ஸ், எங்கனா தொங்குங்க. டோர் ஃப்ரேம், பார் எங்கனாலும். இதனால கிரிப் ஸ்ட்ராங் ஆகும். டார்கெட் 20 to 30 செகண்ட் ஹோல்ட், இதுவும் 3 செட்ஸ். லெவல் 2 சி ரேங்க் பிகினர் ஸ்ட்ரென்த். இன்க்ளைன் புஷ்அப்ஸ், பெட்ல டேபிள் மீது கை வச்சு பண்ணுங்க. டார்கெட் 15 ரெப்ஸ் multiply by 3 sets. Inverted row, ராடியில பெஞ்சுக்கு கீழ இருந்து வெளிக்கணும். டார்கெட் 8 to 10 reps multiply by 3 sets. Normal body weight squats. டார்கெட் 20 reps multiply by 3 sets. ஸ்பீட் கம்மி ஆனா கண்ட்ரோல் அதிகமா இருக்கணும். இதுல நீங்க உங்களுடைய ஃபார்ம் மீது ஃபோக்கஸ் வச்சிருக்கணும். சீக்கிரமா எக்ஸசைஸா முடிக்கணும்னு யோசிக்காதீங்க. உங்களோட பாடி மீது கண்ட்ரோலை கொண்டு வரணும்னு யோசிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் லெவல் 3 பி ரேங்க் இன்டர்மீடியேட். இங்க இருந்து முதல் வாட்டி உங்களுக்கு மிரர்ல ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ரெகுலர் புஷ்அப்ஸ், இதுதான் உங்களுடைய ஷோல்டர்ஸ் அண்ட் செஸ்ட்க்கு உண்மையான பம்ப் கொடுக்கும். டார்கெட் 12 to 15 reps multiply by 3 sets. ஜாக் நைஃப் புல் அப்ஸ், உங்களுடைய காலை தரை மீது வச்சு எதனா ராட் இல்ல சப்போர்ட்ட பிடிச்சிட்டு புல் அப்ஸ் ஓட மூவ்மெண்ட் பண்ணுங்க. டார்கெட் 8 reps multiply by 3 sets. லஞ்சஸ், ஒவ்வொரு லெக்கும் 10 reps multiply by 3 sets. ஹாலோ பாடி ஹோல்ட், தரை மீது உங்களுடைய முதுகுல படுத்துக்கிட்டு உங்களுடைய கைகள் கால்கள் ரெண்டுத்தையும் மேல் நோக்கி வைங்க. டார்கெட் 20 to 30 செகண்ட் ஹோல்ட் multiply by 3 sets. ஜிங்கிறது உங்களுடைய ஆப்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஜொலிக்க ஆரம்பிக்கும். லெவல் 4 ஏ ரேங்க் அட்வான்ஸ் கண்ட்ரோல். இங்க இருந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் அண்ட் அஸ்தெட்டிக்ஸ் ரெண்டுமே ஷேப்க்கு வர ஆரம்பிக்கும். டிப்ஸ் ஆன் சேர் அண்ட் பெஞ்ச். ட்ரைசெப்ஸ் அண்ட் செஸ்ட் பில்ட் ஆகும். டார்கெட் 10 reps multiply by 3 sets. புல் அப் நெகட்டிவ்ஸ், மேல ஃபாஸ்டா போக அண்ட் மெதுவா கீழ வாங்க. உங்களுக்கு கண்ட்ரோல் ஃபீல் ஆகும். டார்கெட் 6 to 8 reps 3 sets. பிஸ்டல் ஸ்குவாட்ஸ், 1 leg squats, கூடவே சேர் இல்ல டேபிள் ஏதோ சப்போர்ட் வச்சுக்கலாம். டார்கெட் 5 reps each leg multiply by 3 sets. இந்த லெவல்ல நீங்க கொஞ்சம் பேஷன்ஸாக இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இங்க ப்ரோக்ரஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். லெவல் 5 எஸ் ரேங்க் காட் மோட். இங்கிறது தான் உங்களுக்கு உண்மையான மெயின் கேரக்டர் எனர்ஜி ஃபீல் ஆகும். full pull-ups, real V-taper back builder. Target 5 to 10 clean reps multiply by 3 sets. Crow pose, frog stand. இது உங்க பாடியோட maximum muscles ஒன்னாக ஆக்டிவேட் பண்ணும். Target 15 to 20 second hold multiply by 3 sets. Muscle up. இதுதான் ultimate goal. Push and pull combo உடைய ultimate move. அப்படி உங்களால இது ரொம்ப சுலபமா பண்ண முடியும்னா அப்ப புரிஞ்சுக்கலாம் நீங்க win பண்ணிட்டீங்க. Target அப்படி muscle ups 10 plus பண்ண முடியும்னா அப்ப ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க ஒவ்வொரு லெவலையும் மாஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்
ஸ்டெப்புக்கு போங்க. அவசரப்பட வேண்டாம். அப்படி இ ரேங்க் மூவ் வந்து கஷ்டமா இருந்துச்சுன்னா அப்போ அதிக ரிப்பீட் பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸி ஆகுற வரைக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன வின்ஸும் உங்களுடைய ப்ராக்ரஸ். ஆனா இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன்ல, இது இந்த வீடியோவோட இம்பார்ட்டன்டான பார்ட். இத தவறாவும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு ரேங்க் புரிஞ்சிருச்சு. ஆனா கேள்வி என்னன்னா, இத டெய்லி ரொட்டீன்ல எப்படி செய்யறது? இதனாலே நீங்க 90 டேஸ்க்கான ட்ரைனிங் ஆர்க்க ஃபாலோ பண்ணணும். 3 மாதங்கள் 3 ஃபேசஸ் அண்ட் ஒவ்வொரு ஃபேஸ்க்கு பிறகு உங்களுடைய ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் உங்க எதிர்க்க இருக்கும். 90 டே ட்ரைனிங் ஆர்க் ஃபேஸ் 1 ஃபவுண்டேஷன் ஆர்க் டே 1 to 30. முதல் மாசம் வெறும் உங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் தான் இருக்கணும். இங்க நீங்க உங்களோட பாடிக்கு புது மூவ்மெண்ட்ஸ்க்கான ஹாபிட்ட கொடுக்குறீங்க. இந்த முழு ரொட்டீன் ஆர்க்ல நம்ம புஷ் புல் லெக்ஸ் ஓட ரொட்டீனை ஃபாலோ பண்ண போறோம். புஷ்க்கு வெறும் வால் இல்ல இன்க்ளைன்ட் புஷ் அப்ஸ், புல்லுக்கு டெட் ஹேங்ஸ் அண்ட் ஈஸி ரோஸ், லெக்ஸ்க்கு சேர் ஸ்குவாட்ஸ் இல்ல பேசிக் பாடி ஸ்குவாட்ஸ் அண்ட் கோருக்கு பிளாங்க் ஹோல்ட். முதல் வாரத்துல ஸ்ட்ரகிளா இருக்கும், ஃபார்ம் உடையும், மூச்சு வாங்கும். ஆனா 30 நாள் எண்ட் வர்றப்போ நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க உங்களுடைய ஸ்டாமினா அதிகமா இருக்கும் அண்ட் பாடி அதிக ஸ்டேபிளா ஃபீல் ஆகும். ஃபேஸ் 2 ஸ்ட்ரென்த் ஆர்க் டே 31 to 60. ரெண்டாவது மாசத்துல உண்மையான ட்ரைனிங் ஆரம்பிக்குது. இப்போ மூவ்ஸ் கொஞ்சம் டஃப் ஆகும் அண்ட் மசில்ஸ் ஷேப் தர ஆரம்பிக்கும். புஷ் அப்ஸ் இப்போ ரெகுலர் ஆயிடும். இங்க டிப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. புல் அப்ஸ்க்கு ஜாக் நைஃப் அண்ட் நெகட்டிவ்ஸ். ஸ்குவாட்ஸ் அப்கிரேட் பண்ணி இப்போ லஞ்சஸ் அண்ட் பிஸ்டல் ஸ்குவாட்ஸ் பண்ணுங்க. கோருக்கு ஹாலோ ஹோல்ட் அண்ட் லெக் ரைசர்ஸ் அண்ட் ஒரு புது எக்ஸசைஸ் ஆட் பண்ணுங்க, க்ரோ போஸ். இதனால பேலன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ரெண்டுமே பில்ட் ஆகும். இந்த ஆர்க்கோட எண்ட் வரப்போ ஷோல்டர்ஸ் டைட்டாக இருக்கும், செஸ்ட் பம்ப் ஆகும் அண்ட் ஆப்ஸ் ஓட அவுட்லைன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது என்ன ஸ்டேஜ்னா, இதுல தான் நீங்க முதல் வாட்டி உங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை பாப்பீங்க. ஃபேஸ் 3 மாஸ்டரி ஆர்க் டே 61 to 90. இப்போ நீங்க எஸ் ரேங்க் உடைய கேட்ல இருக்கீங்க. இங்க ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, கண்ட்ரோல் அண்ட் கான்ஃபிடன்ஸும் டெஸ்ட் ஆகும். புஷ்க்கு வந்து எக்ஸ்ப்ளோசிவ் புஷ் அப்ஸ், புல்லுக்கு கிளீன் புல் அப்ஸ், லெக்ஸ்க்கு ஃபுல் பிஸ்டல் ஸ்குவாட்ஸ், கோருக்கு ஹேங்கிங் லெக் ரைசர்ஸ் அண்ட் லாங்கர் க்ரோ போஸ். அண்ட் அப்படி ரெடினா போனஸ் கோல் மசில் அப் அட்டம்ஸ். இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா உங்களோட கோலோ இத பண்ணணும். மூவ்ஸ் எதெல்லாம் முன்னாடி இம்பாசிபிளாக தோணிச்சோ அது இப்போ அச்சீவபிளாக ஆரம்பிக்கும். நீங்க ஃபெயில் பண்ணுவீங்க. இப்போ உங்களோட பாடி வெறும் ஸ்ட்ராங் மட்டும் இல்ல, முற்றிலும் ரெஸ்பான்சிவ் அண்ட் அண்டர் கண்ட்ரோல் இருக்குன்னு. 3 மாசம் எண்ட்ல நீங்க இந்த முழு ட்ரைனிங் ஆர்க்க கம்ப்ளீட் பண்ண பிறகு ரிசல்ட் கிளியராக தெரியும். பிராடர் ஷோல்டர்ஸ், வி டேப்பர் பேக், ஆப்ஸ் உடைய விசிபிலிட்டி அண்ட் எல்லாத்தை விட முக்கியமான விஷயம் உங்களோட பாடி மீது அந்த கண்ட்ரோல். இது மிஷின்ஸ் அண்ட் தம்பிள்ஸ்னால கிடைக்காது. வெல், அது அனிமே ஹீரோஸோ இல்ல சோல்ஜர்ஸ், அவங்க ட்ரைனிங் ஆர்க்ஸ்ல அவங்களுடைய பவரை அன்லாக் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த 90 ஆட்கள் இதே ஆர்க் தான். ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, வெறும் ஒர்க் அவுட்னால ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஏன்னா ஒர்க் அவுட்ஸ் வெறும் 20% வேலையை தான் செய்யும், 80% தான் அந்த மெயின். அதை நாங்க உங்களுக்கு சொல்ல போறோம் அண்ட் நீங்க அதை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மைண்ட் செட், டயட் அண்ட் ரெக்கவரி. இங்க பாருங்க, இதுல கேம் என்னன்னா பேஷன்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சியா இருக்கணும். இதுதான் உங்களோட ட்ரீம் பிசிக்கை உருவாக்கி கொடுக்கும். சோ இதனாலேயே நீங்க உங்களோட மைண்ட் செட்டை ஆரம்பத்துல இருந்தே ரைட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு செட் பண்ணணும். நீங்க பிலீவ் பண்ணணும் ரிசல்ட்ஸ் கிடைக்கும். ஆனா வெறும் எக்ஸசைஸ் பண்றதுனால மட்டும் இல்ல, பதிலா மைண்ட் செட்னால் டிசிப்ளினுடன் சரியான டயட்டை ஃபாலோ பண்ணி அண்ட் ரெக்கவரி மீது கவனம் செலுத்துவதனால் நீங்க கம்மியான பட்ஜெட்லயும் ஈஸிலி உங்களோட டயட் பிளானை உருவாக்க முடியும். பிரேக்ஃபாஸ்ட் இதுல நீங்க பாசி பருப்பு இல்ல பச்சை பருப்புனால செஞ்ச தோசை எடுத்துக்கணும். 2ல இருந்து 3 இல்லனா 2 ஹோல் பாயில்ட் எக்ஸ் வித் 2 egg whites plus 2 bananas plus 1 டம்ளர் பால். இதுல எதுல உங்களுக்கு சரின்னு தோணுதோ எடுத்துக்கலாம். பிட் மார்னிங் ஸ்நாக் ரோஸ்டட் சன்னா இல்ல பீனட்ஸ் plus 1 ஃப்ரூட். லஞ்ச் பருப்புனால் செஞ்ச குழம்பு, ஒரு சின்ன கப் ரைஸ் அண்ட் ஒரு பவுல் ஆஃப் வெஜிடபிள்ஸ். அப்படி பன்னீர் அஃபோர்ட் பண்ண முடியும்னா அப்ப கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்ப்ரவுட் சாட் இல்ல 2 பாயில்ட் எக்ஸ் பிளஸ் சியா சீட்ஸ் வாட்டர். டின்னர் 4 ரொட்டி, தால் இல்ல காய்கறிகள் கூடவே தயிர். அப்ப உங்களுடைய டயட்ல ஒரு நாளைக்கு 150 கிராம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் பெட் சூடான பால் அண்ட் கொஞ்சமா முந்திரி பாதாம். இது சிம்பிள் அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டயட். உங்களுடைய பிசிக்கு ரொம்பவே பெஸ்ட் ஆனது. இது பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட் அண்ட் புரோட்டீன் ரிச்சாக இருக்கு. சோ இது உங்களோட ஒர்க் அவுட்டுக்கும் முற்றிலுமான எனர்ஜியை கொடுக்கும். ஆனா ஒர்க் அவுட்க்கு பிறகு ஒரு விஷயம் இருக்கு, இத நீங்க இக்னோர் பண்ண முடியாது. ரிகவரி. ஒர்க் அவுட்க்கு பிறகு உங்களோட பாடி ரிப்பேர் அண்ட் க்ரோ ஆக ரெஸ்ட் தேவைப்படும். அப்படி நீங்க வெறும் 4 இருந்து 5 மணி நேரம் தூங்குறீங்கன்னா அப்ப ப்ராக்ரஸ் நின்னுடும். குறைஞ்சபட்சம் 7 மணி நேரம் தூக்கம், நாள்ல 3 இருந்து 4 லிட்டர் தண்ணி அண்ட் ஒர்க் அவுட்க்கு பிறகு ஸ்ட்ரெச்சிங். இந்த 3 விஷயங்களும் உங்களோட ரிசல்ட்ஸ் டபுள் ஆக்கிடும். இது எல்லாத்தையும் மீது கவனம் வச்சுக்கோங்க. 90 நாட்கள் உங்களோட ட்ரைனிங் ஆர்க்க கம்ப்ளீட் பண்ண பிறகு ரிசல்ட்ஸ் உங்களுடைய கண் எதிர்க்க இருக்கும். பிராடர் ஷோல்டர்ஸ், வி டேப்பர் பேக், விசிபிள் ஆப்ஸ் அண்ட் எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட பாடியோட இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் உங்ககிட்ட இருக்கும். அண்ட் இது மிஷின் அண்ட் தம்பிள்ஸ்னால் எப்பவுமே கிடைச்சிருக்காது. சோ இப்போ கேள்வி, நீங்க உங்களோட ட்ரைனிங் ஆர்க்க ஆரம்பிக்க ரெடியா இருக்கீங்களா? அப்படி எஸ்னா கீழே ஐ எம் ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் அண்ட் அமேசிங் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.